Hi, this is Chella Suresh from Make Big. 100 Days Challenge, Day 7. எல்லா லேடிஸ்க்குமே இருக்க பெரிய ப்ராப்ளம் ஹேர் ஃபால். அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 டிப்ஸ், ஆனா ஃபாலோ பண்ணாத டிப்ஸ். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஹெட் மசாஜ். ஹெட் மசாஜ் பண்றனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ஹெடேக் ரிலீஃப் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், அண்ட் ஆல்சோ இட் ப்ரோமோட்ஸ் ஹேர் growth that depends upon your hair oil. அதனால வீக்லி ட்வைஸ் நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால்க்கு முக்கியமான காரணம் ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்னிங், கலரிங் இதெல்லாம் பண்ணிட்டு ஹேர் கேர் எடுக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அவங்க ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது என்ன ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணாங்களோ அதே ஷாம்பு கண்டிஷனர் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் ஸ்பா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேருக்கு மட்டும் தான் ஸ்பா பண்ணணுன்றது கிடையாது, நார்மல் ஹேருக்குமே நம்ம பண்ணலாம். ரொம்ப ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் இருக்குன்னா நம்ம ஸ்பா பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். எவ்ரி வீக் நம்ம ஹாட் ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம். Hope you like this video. See you soon in the next video. Thank you.